இங்கே பாருங்கள், மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். நம்ம ஏஎன் கிச்சன்லேருந்து மாங்காய் பச்சடி வாங்க பார்க்கலாம். மாங்காய் பச்சடிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கல் உப்பு போட்டுக்குவோம். பச்சை மாங்காய் நல்லா இவ்வளோ உப்பு போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா அப்படியே கையாலேயே உரசிக்கலாம். அப்படியே நல்லா பிணைஞ்சு இந்த உப்பு மாங்காயில் படுறது மாதிரி பிணைஞ்சுக்குங்க. பிணைஞ்சாச்சா? இது கையால் பிணைஞ்சு தான் ஆகணும், வழி இல்லை. 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள் போடுவோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ஒரு ஸ்பூனுனா நான் முக்கால் ஸ்பூனாக போடுறேன். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு 1/2 ஸ்பூன்கிட்ட போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம கடாயை வச்சு வெந்தயமும் கடுகையும் வறுத்து பொடி பண்ணணும். பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் பொடியை. இப்போ அதை மாங்காவில் தூவிக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் போட்டுங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் போட்டுக்குவோம். மாங்காயில் ஒரு தாளிப்பு போட்டு ஊற்றிடுவோம். நல்லெண்ணெய் போட்டாச்சு. காயட்டும். இப்போ கடுகு போட்டுக்குவோம். போதும். கடுகு பொரியட்டும். கொஞ்சம் எண்ணெய் காயலைன்னா பொரியட்டும். அப்படியே ஒரு ஆட்டிக்கலாம். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். சோளம் இது சுழல் தள்ளி விட்றாத. பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு வந்து ரெடி ஆகிட்டு எடுத்து ஊற்றுவோம். தாளிப்பை போட்டாச்சு. இப்போ கிண்டி விடுவோம். நல்லா அப்படியே கிண்டிக்குவோம். நல்லா மாங்காய் பச்சடி ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஏஎன் கிச்சனுக்கு
கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.